எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. அவ்வளவு தூரம் சொல்லியும் பூஜா சொன்னதை நம்பிக்கிட்டு கௌதம் என்கிட்டே சவால் விட்டுட்டு போயிட்டாரு. பூஜா ஏன் அப்படி சொன்னா? அவ உண்மையதானே என்ன காதலிச்சா? அவ எப்படி என்ன காதலிக்கலன்னு போய் சொன்னா? வினோத், பூஜாவை நீ எதுவும் சந்தேகப்படாத. அவள அங்க இருக்கிறவங்க எல்லாரும் செத்துருவோன்னு பயப்படுத்தினாங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் அவ அப்படி சொன்னா. எந்த ஒரு பொண்ணும் அந்த நிலைமையில இருந்தா அந்த மாதிரி தான் செய்வாங்க. என்ன இருந்தாலும் பூஜா அப்படி செஞ்சிருக்க கூடாது. கிடைச்ச நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டா. இனி எப்படி அவளை நம்பி வினோத்தை கட்டி வைக்கிறது? அத்த, பூஜா அந்த நிலைமைக்கு அப்படி சொன்னாலே தவிர, ஆனா அடுத்த செகண்டே அவ வினோத் இல்லாம வாழ முடியாதுன்னு தற்கொலைக்கு போயிட்டா. செல்விதா அவளை காப்பாத்தி வினோத்தோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எப்படிமாப்பா சாத்தியமாகும்? அதான் அந்த கௌதம் பூஜா அவனை லவ் பண்ணலாம் நம்புறப்ப நாம இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? நமக்கு இருக்கிற ஒரே வழி, நாம எப்படியாவது கௌதம்க்கு பூஜா வினோத்தை லவ் பண்றத உண்மைன்னு மறுபடியும் நிரூபிக்கணும். அது எப்படி முடியும்? அதான் அந்த கௌதம் பூஜாவை தான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டானே. இனி எப்படி புரிய வைக்கிறது? பூஜாக்கு அதுதான் தலைவிதினா யாரால என்ன செய்ய முடியும்? எப்படின்னு தெரியலமா. ஆனா வேலு சொல்றதுதான் சரியான வழி. அந்த மாதிரி மட்டும் செய்யாம இந்த கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பா பூஜா வேற வழி இல்லாம தப்பான முடிவை தான் எடுப்பா. அந்த மாதிரி மட்டும் நடக்கவே விடக்கூடாதுமா. இனி விதிப்படி நடக்கட்டும்னு நாம சும்மா இருக்க கூடாது. செல்வி, அப்ப இதுக்கு என்னதாமா தீர்வு? அந்த கௌதமும் நாம சொல்றதை நம்ப மாட்டான். உங்க வீட்லயும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. எல்லாத்தையும் விட பூஜா வினோத்தோட உயிர் நமக்கு முக்கியமா? ஆமாப்பா, ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நான் முழிச்சிட்டு இருக்கேன். இது ஒருத்தவங்க மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது 3 பேரோட வாழ்க்கை. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. என்ன கேட்டா பூஜாவை கடத்திட்டு போய் வினோத்துக்கு கட்டி வைக்கலான்னு தோணுது. ஐயோ அம்மா, அதெல்லாம் சரி வராது. அப்புறம் 2 குடும்பமும் பாதிக்கப்படும். வேலு சொன்ன மாதிரி எப்படி அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். நீ இப்படியே சொல்லிட்டு அதுக்குள்ள அவங்க கல்யாணத்தையே முடிச்சிருவாங்க. என்ன மனோன்மணி, எந்த நேரத்துல என்ன பேசுற? உன் கோவத்தை தள்ளி வச்சுட்டு உருப்படியா ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு, இல்லன்னா கம்முனு. வேலு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல செல்வி. என்ன நடக்க போதோ தெரியல. திரும்ப போய் பேசினா கௌதம் எப்படி நடந்து பாருன்னு தெரியலையே. ஏங்க இப்படி பண்ணா என்ன? கௌதம் தான் நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கல. நீங்க வேணும்னா கௌதமோட அப்பா அம்மா கிட்ட போய் பூஜா வினோத்தோட விஷயத்தை பத்தியும் அத மறைச்சுதான் கல்யாணத்தை நடத்துறாங்கன்னு சொல்லலாமே. இப்பதான் உருப்படியா ஒண்ணு சொல்லியிருக்க. இது நல்ல யோசனை தான். ஆனா டைம் பார்த்து தான் நம்ம அவர்கிட்ட சொல்லணும். வாயால சொன்னா மட்டும் பத்தாது. ஏன்னா அப்படி சொல்லிதான் கௌதம் நம்மளை நம்பாம போனார். அதே மாதிரி இதுவும் நடந்துடக்கூடாது. கரெக்டா சொன்னீங்க வேலு. நாம வினோத்தை கூட்டிட்டு போயிட்டு பூஜா அவனை லவ் பண்றான்னு சொல்லி பாப்போமா? ரங்கநாதன் சார் ரொம்ப நல்லவரு. நிச்சயம் இதை புரிஞ்சு பாருன்னு தான் தோணுது. ஆமாக்கா, நானும் உன் கூட வரேன். அப்புறம் இதெல்லாமே அண்ணனுக்கு தெரியாம பாத்துக்கணும். தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும். ஆமா, பூஜாவோட வாழ்க்கைக்காக இது 2த்தையுமே நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம பூஜா பக்கம் தான் நிக்கணும். வேலு, நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். 10ஓட 11 கடைசியில இதுவும் கடந்து போகும். வினோத், நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களோட காதலை நாங்க சேர்த்து வைப்போம். செல்வி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தனியா போய் யாரையும் பார்த்து பேச வேணாம். சரிப்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னமா அது? வந்தது வராதமா கிளம்புறங்கிற? இருந்து சாப்பிட்டு போலாம்ல? இல்லப்பா, டைம் ஆயிடுச்சு. காலையில பந்தக்கால் வேற நடுறாங்க. அப்புறம் இந்த டைம்ல வீட்ல இல்லைன்னா தப்பாயிடும். இப்ப நாங்க கிளம்புறோம். பந்தக்கால் முடிச்சிட்டு போய் கௌதமோட அப்பாவை பார்த்து பேசிட்டு வரோம். சரிம்மா. ஆமாமாம்மா, ஏற்கனவே நாங்க ஏதோ சாதி பண்றோம், அது பண்றோம், இது பண்றோன்றாங்க.
இந்த நேரத்துல நாங்க அங்க இல்ல அப்படின்னா தப்பா போயிடும். நாங்க கிளம்புறோம் மாமா. சரிங்க மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. ஆ.